அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு செய்திய பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அத பத்தி தான் பேச போறேன். அதாவது ம் ஒரு 19 வயது இளைஞர், ஒரு 80 வயது ஒரு வயதான ஒரு பெண்ணிட்ட தவறா நடந்திருக்கிறதா ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அந்த வயசானவங்க இறந்துட்டாங்க. அந்த பெண் இறந்துட்டாங்க. அத பார்க்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எனக்கு வந்து அந்த பையன் மேல ஒரு கோவம், ஆத்திரம் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்படியே எப்படிடா அது வந்து எப்படி இது சாத்தியமாச்சு? அவன் குடிச்சிருக்கான், குடிச்சிருக்கான், குடிக்கல. சரி குடிச்சதுனால மட்டும் ஆ ஆண், பெண் வித்தியாசம் தெரியுதா? அப்போ சிசிடிவி கேமராவ பார்த்துருக்கான். அத உடைக்கணும்னு பார்த்துருக்கான். அதெல்லாம் கண்ணு சரியா தெரியுதா? எனக்கு பிரச்சனை வந்து அது கிடையாது. எப்படி இந்த 19 வயசு பையன் இவ்வளோ மோசமா போனான்னு தான். இப்போ அந்த பையன் என்னோட பையன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப என் பையன்னு சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் வருத்தம்லாம் கிடையாது. பெத்தா தான் பிள்ளைன்னு அர்த்தம் இல்ல. இப்ப காசு இருந்தா கூட நான் குழந்தைகள தத்து எடுத்து வளர்ப்பேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிள்ளைங்கன்னா எல்லாரும் தான் பிள்ளைங்க. அந்த பையன் என் பையன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். என் பையன்லாம் பொறந்திருக்கான். இவ்ளோ ஒரு என்ன சொல்றது? 1 முழம் ஹைட்டு. என்னோட இந்த நெஞ்சில இப்டி படுத்து தூங்குறான். இப்டி கைய இப்டி வச்சுக்கிட்டு. இப்டி கைய வச்சுக்கிட்டு தூங்குறான். அவ்ளோ சின்ன பையன். அதே போல தானே அவனும் பொறந்திருப்பான். எவ்ளோ குழந்தை, குட்டி குழந்தை 2 கிலோ, ஒரு 2 1/2 கிலோல பொறந்திருப்பாங்க. அதவே அவன் வந்து என்ன உருவம், என்ன ஊர், என்ன மொழி எனக்கு அது தேவை கிடையாது. அவன் ஒரு நம்மள போல ஒரு மனுஷன் இல்லையா? நம்மள போல அவனும் ஒரு உயிரு. ஒரு அம்மா, அப்பா ஆசையோட பெத்த ஒரு பிள்ளை. அவன் நம்ம பிள்ளை மாரி தானே அதுவும் அப்படியே நடந்து, தவழ்ந்து, ஓடி விளையாண்டு, பையன் பிறந்திருக்குன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. பையன் பிறந்தா செலவு கம்மி இல்ல? எவ்வளவு பாசமா வளர்த்துருப்பாங்க. அவன் பணக்காரனோ, ஏழையோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி பணம், ஏழை, அழகு, அழகு இல்ல அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அவனோட ஆன்மா, அவனோட உயிர். அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அத பத்தி மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும். அவனோட குடும்ப பின்னணி பத்தி நமக்கு தேவையே இல்ல. எப்படி ஒரு பையன் அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான்ல. அவனோட தமிழ் பாடம், இல்ல ஸ்கூல் டீச்சருடைய அறிவுரை, இல்ல அவனோட வாழ்க்கையில எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லலையா? இல்ல ஏதாவது படிச்சிருப்பான்ல. ஒரு நிதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஏதாவது என் என் அவன் வாழ்க்கையில கத்துக்கிட்ட எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துல இல்லையா? அவன் குடிச்சிருக்கான், இத போய் இத பண்றான். அது அது வந்து ஒரு கொஞ்சமாவது நிதானம் இருக்க போய் தான் இந்த இதுவும் பண்ணணும்னு தோணுது. இல்லாட்டி எந்த குடிகாரனாவது போயிட்டு வாயில மண்ணள்ளி போட்டுக்கிறானா? இல்ல மிளகா பொடி அள்ளி போட்டுக்கிறானா? நான் வந்து குடி போதையில பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஆ உப்பு அள்ளி வாயில போட்டுக்கிறானா? கிடையாதே! அது மட்டும் நல்லா தெரியுதுல்ல. இங்க போறோம், இங்க வர்றோம். இது ஆண், பெண் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் தெரியுதுல்ல. இல்ல எனக்கு வந்து அந்த பையன் மேல எனக்கு கோவம்லாம் கிடையாது. அவ்ளோ மன வருத்தமா இருக்கு. நான் சும்மாலாம் சொல்லல. எனக்கு அவன் மேல கோவமே கிடையாது. எனக்கு அ ஆற்றாமையா இருக்குது. மனசுக்கு ஆறல. அவனோட அம்மாவா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன். ம். அதாவது அறிவுங்கிறது என்னன்னா, "பிறிதின் நோய் தன்னோய் போர் போற்றாக் கடை." அதாவது அவனோட ஒரு மனுஷியோட கஷ்டத்த நம்ம கஷ்டமா யோசித்து பார்க்கணும். அதுக்கு பேரு தான் அறிவு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. "ஐ ஐ புட் யுவர் ஐ ஐ புட் மை லெக்ஸ் இன் யுவர் ஷூன்ற" மாதிரி. எவ்ளோ கஷ்டமா இருக்கு அந்த அம்மாவுக்கு. எவ்ளோ நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளை மாரி தானே அவனும். எவனோ ஒருத்தன் எப்படியோ போறான், அவன ஜெயில்ல போடணும், சவுதி சட்டம் கொண்டு வரணும், கடுமையாக்கணும் தண்டனை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இந்த பையன் இப்படி ஆயிட்டான்? அவனோட மனசுல ஏன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த மாரி சம்பவங்கள் நடக்கல? நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கப்போலாம், நாங்கலாம் ஸ்கூலுக்கு நடந்து போவோம். ஒரு 2, 3 கிலோமீட்டர் நடந்து போவோம். ஒரு 5 வருஷம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5வது வரைக்கும் நான் நடந்து தான் போவோம். சில பிள்ளைங்க தனியா கூட போவும். சில பிள்ளைங்க 4, 5 பேர் சேர்ந்து கூட போவோம். நான்லாம் எங்க ஊருக்குள்ள இருந்து தோட்டத்துக்கு நடந்தே போவேன். அப்பலாம் எங்கேயோ ஒரு டிவிஎஸ் 50 வரும்.
இந்த மாரி இந்த மாரி சம்பவங்கள் எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது. 90ஸ்ல ஒண்ணு கூட கேள்விப்பட்டது கிடையாது. ஏன்னா, அந்த மக்களுக்கு வந்து அப்பலாம் தெரியும். எந்த வயசுக்காரங்கள காதலிக்கணும், எந்த வயசுக்காரங்கள கல்யாணம் பண்ணணும், அந்த அறிவெல்லாம் அப்போ இருந்தது. இப்ப ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல நம்ம பசங்க மாரி அவனும் தானே ஸ்கூலுக்கு போயிருப்பான், வந்திருப்பான். இது இது வந்து ஒரு 19 வருஷம் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்து, துணி வாங்கி குடுத்து, அவன வந்து நாள் முழுக்க 3 நேரமும் வடிச்சு கொட்டி, அவன பாதுகாத்து, இப்ப இந்த குற்றத்தில ஈடுபட்டு அது 19 வயசு. ஓகே. இது மைனர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது மைனர் கிடையாது. அப்போ இவன் வந்து ஜெயிலுக்கு போறான். இது ஜெயிலுக்கு போறான், தண்டனை கிடைக்குதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த செய்திய கேட்கிறப்போ ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் அப்ப யங்ஸ்டர்ஸ்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்கணும். ம். நீங்க வந்து டாக்டர் ஆவணும், இன்ஜினியர் ஆவணும். இல்ல ரமண மகரிஷி மாதிரி பெரிய மகான் ஆவணும். ஆ அதாவது இப்ப பொறக்கிறப்பவே மகான் மாதிரி என் குழந்தை பொறக்கணுமான்னு சில பெண்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆவணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தா போதும். உனக்கு டாக்டர், இன்ஜினியர் அதெல்லாம் பெருசாலாம் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. உனக்கு எந்த வேலைய பிடிச்சிருக்கோ அந்த வேலைய நீ செய்யி. சம்பாதி. உலகத்துல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரனா வாழ முடியாது. நீ வந்து பெரிய பணக்காரனா இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உனக்கு புடிச்ச வேலைய நீ செய்யி. சந்தோஷமா இரு. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத. 4 பேருக்கு முடிஞ்சா நல்லது பண்ணு. நல்லது பண்ணாட்டியும் பரவால்ல, கெட்டது பண்ணாத. இவ்வளோதான் வாழ்க்கை. யாருமே யாருக்கும் சமம் கிடையாது. போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஆஸ்திரேலியாவலாம் போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அவங்கவங்களுக்கு புடிச்ச வேலைய அவங்கவங்க செய்றாங்க. இது வந்து உயர்ந்த வேலை, இது தாழ்ந்தது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பசங்கள்ட்ட அதே தான் கேட்குறேன். நம்ம ஊர் பசங்கள்ட்ட அதான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீங்க சாதனைலாம் பண்ண தேவையில்ல. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா போதும். இப்ப வந்து இந்த பையன எடுத்துக்கோங்க 19 வயசு. இது படிக்கிற வயசு. நல்லா விளையாடுற வயசு. அப்படியே ப்ளே கிரவுண்ட உருவாக்கணும் கவர்மெண்ட்டு. விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடு, ஃபுட்பால் விளையாடு. அந்த எனர்ஜி வந்து செலவாகணும். அப்போ வந்து அ நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்தா தானே விளையாட முடியும். இது குடிக்கிறவன் எப்படி விளையாடுவான்? இந்த டாஸ்மாக் பத்தி நான் பேச விரும்பல. எனக்கு அது தேவையே கிடையாது. பழக்கடை எவ்வளவோ தான் திறந்து வச்சிருக்காங்க. நீங்க ஏன் அங்க போய் வாங்கி சாப்பிடல? டாஸ்மாக்க மூடுன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம பசங்களோட வாய உடைச்சு விடணுன்றேன். இல்ல, இல்ல நான் அ அவசரப்பட்டு அந்த வார்த்தைய சொல்லிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. ப பசங்க வந்து பிஸியா இருக்கணும். நல்லா இங்க பாருங்க அந்த 19 வயசு, 20 வயசு, 25 வயசு வரைக்கும் கூட என்ன சாப்பிட்டாலும் செரிக்கும். நல்லா ஜாலியா ஊர் சுத்தலாம். வேலைக்கு போலாம். நல்ல சந்தோஷமா வாழ்ற வயசு. ஏன்னா 60 வயசு, 70 வயசுலயா போயிட்டு நம்ம ஓடி ஓடி விளையாட முடியும்? நல்லா விளையாடணும், சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், சினிமா பாரு, எதையாவது ஒண்ணு பண்ணு. குடிக்கிறது நல்லதே கிடையாது. எதுக்கு குடிக்கணும்? உடம்புல இருக்கிறத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிரும்னு தெரிஞ்சே குடிக்கிறீங்க. இப்ப அம்மா நீங்க வயித்துக்குள்ள இருக்கிறப்பவே அம்மா குடிகாரங்களா இருந்தாங்கன்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு நோய்களோட பிறந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு 1 வருஷம், 4 வருஷம், 10 வருஷத்துக்கு கூட செத்து போயிருப்பீங்க. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு பெத்து, அந்த குழந்தைக்கு எந்த நோய் வராத படிக்க அப்படியே வந்து நான்லாம் பிரெக்னன்ட்டா இருந்தப்போ ஒரு பேராசிட்டமால் கூட சாப்பிட மாட்டேன். எவ்வளோ தலை வலிச்சாலும் அப்படியே உட்காந்துருப்பேன். ஒரு மாத்திரை கூட சாப்பிட மாட்டேன். இந்த இரும்பு சத்து மாத்திரை, இந்த மாதிரி மாத்திரைய தவிர வேற ஒண்ணு கூட சாப்பிட மாட்டேன். அவ்வளோ கவனமா இருந்து நம்ம குழந்தைக்கு கண்ணு தெரியணும், காது கேட்கணும், நல்லா ஓடி விளையாடணும். அவ்வளோ கடவுள வேண்டி, கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சு, இவங்கள பெத்து, வளர்த்து விட்டு, என்னென்ன காரியம் பண்ணி அம்மா, அப்பாவோட மனச உடைக்கிறது? அம்மா, அப்பா மனச எப்படி கஷ்டப்படுத்தலாம் சொல்லுங்க? நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அது இதுன்னு ஒரே ஒரு என்ன சொல்றது? கோப்பைகள் வாங்கிட்டு வர வேணாம். ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வர வேணாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். யாருக்கும் எந்த துன்பமும் குடுக்காம, ஒரு நல்ல படிச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, ஒரு நல்ல கடவுள் பக்தியோட, நிம்மதியா வாழ கத்துக்கணும். இந்த பையனோட அம்மாவுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும் சொல்லுங்க. இவ போயிட்டு இவ போயிட்டு ஒரு பொண்ண கூட்டிக்கிட்டு வர்றா வீட்டுக்கு. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பிள்ளைய ஏத்துக்கங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவன் கூட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட்ல போயிட்டு,
கைய கால உடைச்சிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுவும் வலி தான். ஆனா அது எவ்வளோ டீசென்ட்டானது. சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை தேடி எங்கேயாவது ஊர் ஊரா எங்கிட்டாவது போயிருந்தா கூட பரவால்ல. இல்ல உடம்பு சரியில்லாம காய்ச்ச கடந்து கிடந்தா கூட அதுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி விஷயத்துல அப்படின்னு சொன்னா, அந்த மனசு எவ்வளோ பாடுபடும் சொல்லுங்க. அது அவங்களுக்கே எவ்வளோ கூசும். அம்மாவுக்கு எவ்வளோ கூசும். நம்ம பையன் இப்படி ஒரு பாவத்த பண்ணிட்டானேன்னு. நீங்க வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து பெருமையெல்லாம் அதாவது இந்த "ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்" அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாம இருந்தாலே போதும். இன்னார் மகன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான். அந்த பாருங்க மேகாலயா விஷயத்த பாருங்க. இன்னார் மகன் ஒரு ஒரு அப்பாவி பயல போய் அவனுக்கு நமக்கு என்ன பகை? ஒண்ணுமே கிடையாது. அந்த பயல போய் ஆள் வச்சு கொன்னு. பாவம் அதெல்லாம் பெரிய பாவம். பெரிய பாவம். இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க துன்பம். பெரிய பாவம். அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்கள இப்படி கொடுமை பண்றது. இந்த வயசான அம்மாவுக்கு சகிக்க முடியாத துன்பம். சகிக்கவே முடியாது அது. அதாவது முடியவே முடியாது. அவங்களால எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ச்சே! எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். ஒரு பேரன் வயசுல சகிக்க முடியாத துன்பம். பாருங்க இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு. ஒரு ஒரு பெண் வந்து உலகத்துல இருக்க எல்லா பெண் ஜீவராசியும் பாருங்க. போன வாரம் நான் பார்த்தேன். இந்த டால்ஃபின் குட்டி போடுது. அப்படி அது போய்க்கிட்டே இருக்குது. வலி தாங்க முடியாம அங்கங்க போய்க்கிட்டே இருக்குது. குட்டி போடுது. டால்ஃபின் மனுஷங்க மாதிரி குட்டி போடுது. நான் வந்து ஒரு 18, 19 வயசுல முதல் தடவையா இந்த 12த் முடிச்சு அந்த அதுக்கப்புறம் வீட்ல இருந்தேன் இல்லையா? அப்ப நான் பார்க்குறேன். முதல் தடவையா நான் மாடு கன்னுக்குட்டி போடுறத பார்க்குறேன். நான் வந்து இந்த எப்படி குழந்தை பிறக்கும்னால எங்க அம்மாகிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு எனக்கு நான் எந்த லேடீஸ்ட்டயுமே பேசினது கிடையாது. நான் நான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ குத்து மதிப்பா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாடுக்கு முதல்ல கன்னுக்குட்டி போடுறத பார்த்தப்ப நினச்சுக்கிட்டேன். ஓகே இப்படிதான் குழந்தை பிறக்கும். அப்பதான் எனக்கே தெரியுது. எப்படி பிரெக்னன்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே நான் யார்ட்டயுமே பேசினது கிடையாது. என்னோட பிரெக்னன்சி டைம்ல தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க பாருங்க. சிசேரியன விட நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம். எனக்கு 3 சிசேரியன். நார்மல் டெலிவரி எவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அம்மாக்கள் குழந்தைய பெத்து, அந்த பிள்ளைங்கள வளர்த்து, ஓரளவுக்கு ஓரளவுக்கு பொண்ணுங்கலாம் சொன்ன பேச்சு கேக்குது. இந்த மாரி பசங்கள பார்க்குறப்ப தான் அப்படியே 4 வெளு வெளு வெளுன்னு பச்சை குச்சி எடுத்து வெளுக்கணும்னு தோணுது. சில பொண்ணுங்களும் குடிக்குது ஸ்கூல் யூனிஃபார்மோட. இதெல்லாம் குடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஆஸ்திரேலியால இருக்கேன். இதுவரை நான் குடிச்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க, "குடி உடம்புக்கு நல்லதுன்னு." நான் சொன்னேன், "குடிக்க மாட்டேன்." ஒரு இத்துணூண்டு குடிச்சா கூட நான் அவ்வளோதான். எ கு குடிக்கிறா, குடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. நமக்கு எதுக்கு? உலகத்தில சாப்பிடறதுக்கு எவ்வளோ நல்ல பண்டங்கள் இருக்கு. எதுக்கு அத நம்ம போய் குடிக்கணும்? இப்ப நான் ஆஸ்திரேலியாவுல இருக்கேன். எ அ இங்க இருக்கிற எல்லாரும் குடிச்சே ஆகணும்னு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கட்டாயப்படுத்துதா? நீங்க சொல்றீங்க டாஸ்மாக்க மூடணுன்ட்டு. நம்ம பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அதனால நம்ம டாஸ்மாக்க மூடுன்னு சொல்றோம். அந்த பழமுதிர்ச்சோலையில எவ்வளோ பழங்கள் கிடக்குது. ஒரு 1 கிலோ வாழைப்பழம் என்ன விலை விக்குது? நான்லாம் திருச்சியில இருந்தப்போ வாழைப்பழத்த பார்ப்பேன். இது என்ன அதாவது 2, 3 வெரைட்டி இருக்கும் தெரியுமா? விலை என்னன்னு கேட்டுட்டே இருப்பேன். அவ்வளோ காசு. சாதாரண வாழைப்பழமே அவ்வளோ காசு விக்குது. நீ காச கொண்டுட்டு போயிட்டு டாஸ்மாக்ல செலவு பண்றன்னா, அது உன்னுடைய தப்பு. கவர்மெண்ட்டே விக்குது. இந்த பாரு நான் சொல்றேன் கேளுங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடிக்கிறதும், குடிக்காததும் நம்மளோட சொந்த விருப்பம் தான். சொந்த விருப்பம் தான். நீங்க வந்து குடிச்சா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேர்த்துக்குவாங்க அப்படின்னா, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் தேவையே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியாவிலே ஒரு இடத்துல பார்க்குறேன், பட்ட பகல்ல மத்தியானம் ஒரு 12 மணி 2 மணிக்கு உட்காந்து பீர் குடிக்கிறாங்க. ஒரு ஒரு லஞ்ச் டைம்ல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோவ நிறுத்திட்டு அங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோல உட்காந்து குடிக்கிறாங்க. கொஞ்சம் காசு இருக்கிறவங்க பார்ல போய் உட்காந்து குடிக்கிறாங்க.
குடிக்கிறாங்கங்கிறது எல்லா மட்டத்திலும் நடக்குது. எந்த லேடீஸாவது அப்படி போய் குடிச்சிட்டு இருக்கோமா நாங்க? அப்ப நாங்க 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 என்ன நெனைக்கிறோம்? நாங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க நெனைக்கிறீங்கல்ல, அதுபோல நாங்களும் நெனைக்கலாம்ல. ஆண்களும் ஆரோக்கியமா இருக்கணுன்ட்டு. ஒரு வீட்ல ஒருத்தர் மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதுமா? அந்த பையன் பண்ணது உண்மையிலேயே நான் சொல்றேன். அப்படியே எனக்கு அத படிச்சுட்டு, அதுவும் நான் வந்து பிள்ளைங்களுக்கு கேட்காம சைலன்ட்டா வச்சு காதுல வச்சு கேட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பிள்ளைங்க காதுல விழுந்துறக்கூடாது. உண்மையிலே நான் தமிழ் சினிமா பார்க்குறதுக்கு முன்னாடி கூட நான் படத்த முதல்ல பார்த்துருவேன். நல்லா இருந்துச்சுன்னா தான் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிப்பேன். இல்லாட்டி காமிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சினிமால பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில என்ன வார்த்தை டயலாக் பேசுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு மோசமா பேசிருவாங்க. என்னதான் பண்றது இந்த பசங்கள? நான் திரும்பவும் அதே சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ஒரு நாய் வளர்க்கணும். இது வந்து அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு வாயில்லாத ஜீவன். அது வந்து பேசாது. அது வாலாட்டும். அதோட முகத்த பார்த்து அதோட ஃபீலிங்ஸ நம்ம வந்து உணர்றோம் இல்லையா? அப்போ ஒரு நிதானம் வரும். ஒரு அமைதியா இருக்கும். ஒரு ரிலாக்சேஷன். அது வந்து நம்மகிட்ட பாசமா இருக்கிறப்போ, நம்ம அத பாதுகாக்கிறப்போ, குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிறப்போ, நமக்கு ஒரு மன அமைதி வரும். அது எதுவுமே பேசாது. ஆனா அதோடைய பாடி லாங்குவேஜ வச்சு நம்ம அதோட சந்தோஷம், வருத்தம் அதெல்லாம் கவனிக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத மத்த விஷயங்கள்ல இருந்து விலக்கி வைக்கும். தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். இந்த பசங்கள எப்பவுமே பிஸியா இருக்கிற மாரி ஏதாவது கேம்ஸு இல்ல ப்ளே கிரவுண்ட்ஸ்லாம் உருவாக்கணும். எவ்ளோ இடம் கிடக்குது. எவ்ளோ தரிசு நிலம் கிடக்குது. அங்கேல்லாம் போயிட்டு நீங்க போய் விளையாண்ட்டு வாங்க. உங்க இஷ்டப்பட்ட நேரத்தில நீங்க போய் அங்க விளையாண்டுக்கலான்னு ப்ளே கிரவுண்ட் வச்சா என்ன? அம்மா, அப்பாக்கள் வந்து அதாவது நான் ஃபோன்னால இப்படி ஆயிட்டாங்க. குடினால இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு, அது என்னது பிக் பாஸு, அப்புறம் என்ன ஜூனியர் அது இதுன்னு ஏதோ ப்ரோகிராம் போட்டுக்கிட்டு, அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம்ல, அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு பிள்ளைங்ககிட்ட பேசணும். ஆ பொதுவா பொண்ணுங்கள விட பசங்க வந்து நிஜமாவே நான் சொல்றேன். டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட் 4 விதமான ஆக்ஷன் கூட பண்றானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. உண்மையிலே நடந்தது. ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. ஒரு பையன் சொல்றான், "ஏய் அங்க பாரு ஒரு ஆன்டி கும்முன்னு போகுது" அப்படின்றான். உண்மையிலேயே சொல்றேன். அந்த பையனுக்கு அப்ப 20 வயசு தான் இருக்கும். 20 வயசு தான் இருக்கும். அப்ப அந்த பையன் வந்து ஒரு ஆன்டின்னா குழந்தை பெத்தவங்க. ஒரு 30, 35, 40 அந்த வயசுல இருக்கிறவங்க. அவங்கள போய் ரசிக்கணும்னு எப்படி தோணுது? ஒரு அத்தை, ஒரு பெரியம்மா, சின்னம்மா அப்படித்தானே? ஆனா வீட்டுக்கு போனோனே நல்ல பசங்க மாதிரி இருக்காங்க. வெளியில வந்தோனே ஆன்டி. எனக்கு அந்த வார்த்தைய கேட்டு அவ்வளோ அதிர்ச்சியா இருந்தது. இந்த பையன் எப்படி ஒரு சின்ன வயசு பொண்ண லவ் பண்ண முடியும்? எப்படி இவனோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு விதத்த நெனச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த பெண்ணுடைய உடம்பு வந்து என்ன மாதிரி ஒரு உடம்பு அப்டின்னே எனக்கு தெரியல. ஒரு கணவர் வந்து சந்தேகப்படுறாரு. அவர் எதை குறித்து சந்தேகப்படுறாரு? உடம்போட எந்த பகுதிய குறித்து சந்தேகப்படுறாரு? முழு உடம்பையும் நெனச்சே சந்தேகப்படுறாரு. ஒரு சந்தேகப்படுற கணவர் வந்து அந்த பெண்ணை என்னைக்குமே அன்பு செய்யவே முடியாது. அவ்வளோதான் க்ளோஸ். அந்த உறவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சந்தேகப்பட்டாலே அது முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல காதலும் கிடையாது, மரியாதை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இந்த 3ம் இல்லன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பழைய காலத்து கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதாவது காரைக்கால் அம்மையார்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிவபெருமான்ட்ட இருந்து மாங்கனியை பரிசா பெற்றவங்க. அந்த வாங்கி அந்த கணவர்ட்ட குடுக்குறாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும். வீட்ல கேளுங்க. அப்போ அந்த பெண் வந்து சிவபெருமான் மீது ரொம்ப பக்தியோட இருக்காங்க. அந்த திலகவதி அம்மையார் அவங்க பேரு. அவங்க கணவரு இத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு, இந்த பெண் கூட வாழ முடியாதுன்ட்டு அவரு போயிர்றாரு. அவரு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி, அவரோட பொண்ணுக்கு திலகவதின்னு பேர் வைக்கிறாரு. இவங்கள தான் நம்ம வந்து காரைக்கால் அம்மையார்ன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் வந்து அந்தாதின்ற அந்த பாடல் வடிவத்த உருவாக்குனவங்க. அந்த ஹிந்தியில கூட அந்தாக்ஷரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதின்னா தொடக்கம், அந்தம்னா முடியறது. இந்த பாட்டு வந்து முடியிற மாரி இருக்கும். அதுலேருந்து ஒரு இன்னொரு பாட்டு தொடங்கும். அதுதான் அந்தாதி மொற. அந்த பாட்ட உருவாக்குனவங்க காரைக்கால் அம்மையார். அவங்க சொல்றாங்க, "என்னோட கணவர் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இந்த உடம்பு வேணாம். இந்த உடம்புன்றது எவ்வளோ பெரிய அ சுமையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கணவர் இல்ல.
அதாவது கணவர் வந்து ஒரு பாதுகாப்பு. கணவர் இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏறக்குறைய அந்த பொண்ண வந்து அவர் கைவிட்டுட்டு போயிடுறாரு. நமக்கு இந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு. ஏன்னா அது சாதாரண பொண்ணு கிடையாது. ரொம்ப பக்தியுடைய பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க இன்னொரு கல்யாணம் பண்றது, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல கண்ணகி காலத்திலயும் நடக்கல. அ இப்போ எப்படி நடக்கும் சொல்லுங்க? அவங்க என்ன சொல்றாங்க, சிவபெருமான்ட்ட வேண்டுறாங்க. எனக்கு வந்து பேயுரு குடு. பேயுருன்னா அவங்க என்னோட உடம்ப நீ வந்து அதாவது இந்த ஒரு பெண்ணுடைய அழகான உடம்பு அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்ச வயசுல தான் அந்த மாரி பிரிஞ்சு போறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் அந்த உடம்பு சொல்லுங்க? இந்த 2025ல இந்த மாதிரி கேவலங்கள்லாம் நடக்கும்னு அ யாருமே கற்பனை செஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து துரதிர்ஷ்டமானது. துரதிர்ஷ்டமா அது வந்து நம்மளுக்கு இது வந்து துயரம். வார்த்தைகளோட அ அந்த வார்த்தைகளோட ஆழமான வலிய சொல்லவே முடியாது. எவ்வளோ கஷ்டம். ஒரு இத கேள்விப்படுற நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே! அதாவது ஒரு பெரிய பொதகுழிக்குள்ள அவன் விழுந்துட்டான். அவ்வளோதான். இதுக்கு மேல அவன மீட்டு என்னதான் பண்ண முடியும்? என்னதான் பண்றது? அந்த பெண் வந்து பேயுரு கேட்டிருக்காங்க. அப்ப நான் யோசித்து பார்க்குறேன். என்ன இது இந்த உடம்பு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியும் இது இந்த பொண்ணு சூப்பர் ஃபிகர் அப்படிங்கிறது. இது வந்து பொண்ணு சுமாரா இருக்குது, அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து அதாவது நம்ம எப்பவும் வந்து அந்த பெண்ணோட உருவத்த வச்சே பேசிட்டு இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேரு, கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்துட்டா ஆன்டி. அதுக்கப்புறம் மாமனார், மாமியார் வயசுலயும் அழகான மாமியார், அப்புறம் அழகான பாட்டி. எவ்வளோ 90 வயசானாலும் அழகான பாட்டி. அதாவது குழந்தையிலிருந்து அந்த அழக பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எப்படி இது சாத்தியமாகுது? ஆண்கள பத்தி அப்படியா நம்ம அழகு அழகுன்னு பேசிட்டு இருக்கோம்? அவன் எவ்வளோ திறமைசாலியா இருக்கான். அவன் எனக்கு எவ்வளோ குணம் இருக்கு. அவன் எவ்வளோ திறமையா சம்பாதிக்கிறான். இப்படி தானே பேசுறாங்க. பெண்ண மட்டும் அந்த உடம்ப வச்சே பேசுறது. இது எவ்வளோ அநியாயமா இருக்கு பாருங்க. அதாவது இது இந்த ஜெண்டர்ல வந்து இது ஆண், இது பெண். 2மே டிஃபரெண்ட். 2மே வேற வேற. இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆண் உயர்ந்ததுன்னா எப்படி அது மட்டும் உயர்ந்ததா இருக்க முடியும்? கடவுள் 2 பேரையும் படைச்சிருக்கிறாரு. எப்படி உயர்வாவும், தாழ்வாவும் படைப்பாரு? கடவுள் என்ன முட்டாளா? 2மே சமமா படைச்சிருக்கிறாரு. நமக்கு வந்து சமமா மதிக்கிறதுக்கு சொசைட்டி சொல்லி தரல. அம்மா, அப்பா சொல்லி தரல. நம்மளுடைய கல்வி முறை சொல்லி தரல. இப்ப கூட நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து எப்படி பிள்ளைங்ககிட்ட பழகணும், பேசணும், பொண்ணுங்கள எப்படி மதிக்கணும் அப்படின்னு கத்துக் குடுக்க ஆரம்பிச்சோம்னா, அடுத்த தலைமுறையாவது நல்லாருக்கும். இப்போ என் பையனுக்கு வந்து இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் குடுத்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள அவன் பார்க்குறப்ப சொல்லுவான். நெனப்பான் மனசுக்குள்ள. அப்பா செய்றது சரி, அம்மா செய்றது தப்பு. இப்படிலாம் அவன் மனசுக்குள்ள சரி, தப்புன்னு தான் பார்ப்பான். ஜெண்டர் பார்க்க மாட்டான். அப்போ இத வந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்தே தான் கவனத்துல எடுத்துக்கணும். தப்புனா தப்பு. யார் செஞ்சாலும் தப்பு. அப்படின்ற மனநிலையில அது கொண்டு வரணும்ல. எனக்கு அந்த எனக்கு அந்த அந்த அது வந்து நானு அது அப்படி சாதாரணமா கேஷுவலா உட்டுட்டேன் அந்த டைம்ல. ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி, "அங்க பாரு ஒரு ஆன்டி கும்முன்னு போகுது" அப்படின்னோனே, அதுக்கு வந்து அந்த பேசுற நபர் வேற ஆமா, ஆமா அப்படின்னு சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, பசங்ககிட்ட நம்ம அந்த பசங்களே டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட் தான் பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி நடந்துக்கிறாங்க. ஒரு முறை 2, 3 பசங்க எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ, அம் வந்துடுச்சு. எப்படி சொல்லி தான் ஆகணும். ஒரு பையன் கேட்குறான் என்கிட்ட. ஆ "சசி தமிழ் படிச்ச பையன நீ கல்யாணம் பண்ணிக்குவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் கிளாஸ்மேட் முன்னாடி. நான் சொன்னேன், "எனக்கு வந்து அப்படி பேசினது பிடிக்கல. இது வந்து நீ தனியா கேட்டிருந்தா கூட நான் ஏதாவது ஒரு டீசென்ட்டா பதில் சொல்லியிருப்பேன்." நான் என்ன சொன்னேன், "அம் தமிழ் படிச்ச பையன கல்யாணம் பண்ணிக்குவியா?" அப்படின்னு கேட்டது ஒரு கேள்வி. அதாவது மறைமுக கேள்வி. நான் என்ன சொன்னேன், "என்ன விட சின்ன பையன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் அதுக்கு வந்து ஏன்னு ஒரு பொண்ணு கேக்குது. அதாவது அங்க கிளாஸ் ரூம்லயே நடக்குது இது. நான் சொன்னேன், "என்ன விட வயசுல சின்ன பையன், எனக்கு தம்பி மாதிரி" அப்படின்னு. ஏன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல அந்த பையன் அந்த கேள்விய ஆரம்பிச்சதே தப்பு. கிளாஸுக்கு வெளியில ஆரம்பிச்சிருந்தா, இதே பதில நான் நான் நல்ல விதமா சொல்லியிருப்பேன்.
எனக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே என்னோட வயசுல சின்னவங்க. நான் லேட்டா தானே படிக்க போனேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு எனக்கும் பிடிக்காது. அந்த பொண்ணு சொன்னாங்க, "அம் ஏன் சின்ன பையன கல்யாணம் பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், "என்ன விட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி" அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு உடனே அதுக்கு ஒரு பதில். அப்போ "உன்ன விட பெரிய பையன் வந்து உனக்கு அண்ணன் மாதிரி தானே?" அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பேத்துற மாரி பேசுச்சு. அதுக்கு இன்னொரு பையன் சொல்றாரு, அந்த பையன் நல்ல பையன். ஆனா எப்படி அந்த பையன் அந்த வார்த்தைய சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் சொல்றாரு, "ஆம் கோழி எப்படி இருந்தா என்ன? குழம்பு ருசியா இருந்தா சரி." அதாவது நம்ம படிப்புனால ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை வருதா? படிப்புனால அறிவு வருது. படிப்புனால குணம் வருதா? இல்ல நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்மள சுத்தி பேசுறவங்க பேச்சு தான் நம்மளுக்கு குணமாகுதா? இல்ல குணத்த நம்ம சொந்தமா வளர்த்துக்க முடியுமா? நீங்களே நல்லா யோசித்து பாருங்க. கோழி எப்படி இருந்தான்னா, குழம்பு ருசியா இருந்தா போதும். குழம்பு ருசியா இருந்தா சரி அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வயசு கூடன்னு. அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாரோட வயசு கூட. அப்படி ஒரு பேச்சு. எப்படி இருக்கு? எந்த விதத்திலயுமே அதாவது வயசுல சின்ன பையன கல்யாணம் பண்றது நம்ம பழக்கத்துல இல்ல. அதனால நான் திங்க் பண்றேன். அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு விதத்திலயுமே வந்து ஒரு ஒருத்தரோட பதில்ங்கிறத அது அப்படியே பதில் இப்படி நான் ஒரு பதில சொல்றேன்னா, சரி என்னோட பதிலுக்கு, என்னோட சிந்தனைக்கு மரியாதை குடுக்கணும். அத விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு பேச்சு பேசுறது, அதுக்கு வந்து ஒரு அது எனக்கு இந்த மாரி சில சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தபோது நினச்சுக்கிட்டேன். நான் ஒரு காலத்தில தமிழ் இலக்கியம் படிச்சவங்க, இல்ல ஆசிரியர் வேலையில இருக்கிறவங்க, இல்ல திருக்குறள் படிச்சவங்கலாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு நெனச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது, படிப்புக்கும் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்க இந்த குணத்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு. ஒரு சிலர பார்க்குறப்போ, படிப்பு, குணம், சிந்தனை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அ ஆனா வந்து அவங்களையெல்லாம் கல்யாணம் பண்ற அளவுக்கு நம்மளால ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா, அவங்கலாம் ரொம்ப பெரிய இடத்துல இருப்பாங்க. நம்ம ரேஞ்சுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்க. எங்கேயோ சொல்ல வந்து எங்கேயோ வந்துட்டேன். அதனால நான் இப்போ பசங்க அ சின்ன பசங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க அ ஒ யாருக்குமே நீங்க கெடுதல் பண்ணாதீங்க. நல்லது செய்யாட்டியும் கெட்டது பண்ணாதீங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு நீங்க நல்லது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கெடுதல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள யாராலயும் காப்பாத்த முடியாது. அம்மா, அப்பாவாலயும் காப்பாத்த முடியாது. நீங்க வந்து ஒரு சின்ன குட்டி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். எல்லாருக்கும் கேவலம். அம்மா, அப்பாவுக்கு மன கஷ்டம். தயவு செஞ்சு நீங்க பெருமைகள தேடி தர வேணாம். கேவலத்த தேடி தராதீங்க. பெருமைகள் அப்படியே நம்மள வந்து இன்னார் பிள்ளையா அப்படி அப்படியேன்னு புகழ்ந்து பேசாட்டி கூட பரவால்ல. இந்த மாரி கேவலமான விஷயத்த அம்மா, அப்பாவுக்கு கொண்டு வந்து குடுக்காதீங்க. நான் இதெல்லாம் என் பிள்ளைங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். என் பிள்ளைங்க பெருசாகி வர்றப்போ என் வீடியோ பார்ப்பாங்க. இப்ப பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதனால நான் திரும்பவும் சொல்றேன். தயவு செஞ்சு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஏன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு என்னோட பேச்சு வந்து மனசுல ஒரு மாற்றத்த உருவாக்கலாம். எனக்கு YouTubeலேருந்து காசு வராட்டி பரவால்ல. நான்லாம் பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு, அது மிச்சம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில தான் பேசுறேன். எனக்கு எனக்கு வியூஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. சரிங்களா? நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. அப்படி ஆகுறதுக்கு நீங்க விடமாட்டீங்க. எனக்கு சாரி. இல்ல நான் கொஞ்சம் கடுப்புல தான் சொல்றேன். இப்போ நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பேசுறேன். ஆனா, ஒண்ணும் எனக்கு சாதகமா ஒண்ணும் இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குற ஒரு பையன், ஒரு அடுத்த வாரம் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டானோ, இல்ல அடுத்த மாசம் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டானோ, மனசு கஷ்டமா இருக்கு. எப்படிடா அந்த பையனுக்கு ஒருத்தர் கூட யோசனை சொல்லல, ஒரு அறிவுரை சொல்லாம உட்டாங்களே! பாவம் அந்த அம்மா, அப்பான்னு எனக்கு கவலையா இருக்கு. அது யார் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. அது பொண்ணோ, பையனோ யாரா இருந்தாலும் சரி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு பொறுமையா பார்த்துக்கோங்க. இல்ல 2 வீடியோவா கட் பண்ணி போட்டு விடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு பிள்ளைங்க கிட்ட உட்காந்து நம்ம பேசணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. பெண்கள மதிக்கணும், பையன மதிக்கணும்.
அடுத்தவங்க வாழ்க்கையில நம்ம எந்த தவறான விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அது வந்து கண்டிப்பா நம்ம செய்ற பாவம் நம்மள பின்தொடர்ந்து வரும். இந்த சின்ன பசங்க ஆஸ்திரேலியா பசங்க என் பொண்ணு இந்த குட்டி புள்ள கூட சொல்லுவா. கர்மா இஸ் அ பூமராங். கர்மாங்கிற வார்த்தையெல்லாம் ஆஸ்திரேலியால ரொம்ப ஃபேமஸ். கர்மாங்கிறது சாதாரண பிள்ளைங்க கூட சொல்லும். நம்ம என்ன செஞ்சாலும் திரும்பி வரும்ன்றத குட்டி பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க. நல்லது செஞ்சாலும் திரும்பி வரும், கெட்டது செஞ்சாலும் திரும்பி வரும். அத நல்லா மனசுல பிள்ளைங்க மனசுல அதுக்கு பேர் தான் கர்மா. அது திரும்பி வரும். நம்ம என்ன செஞ்சாலும் திரும்பி வரும்ன்றத பிள்ளைங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும். அதுதானே தமிழ் இலக்கியம் நம்ம படிக்கிறோம். ஸ்கூல்ல ஆத்திச்சூடி இதெல்லாம் படிக்கிறதோட நோக்கம் என்ன? நல்ல குணத்தோட இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் தமிழ் படிக்கிறோம். இல்ல நம்ம பிள்ளைங்க பெரிய ரைட்டர் ஆயிடும்னு நினைக்கிறோம். ரைட்டர் ஆயிடும், அரசியல்வாதி ஆயிடும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல குணங்கள் வேணுங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.